குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பொறுப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலையெழுத்து அவங்களுக்கு வந்து விழும். அந்த பாரத்தை இவங்க தான் சுமக்கணும் அப்படின்னு. என்னதான் இவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள்லாம் இருந்தால் கூட பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் இவங்க. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பேருக்கு வந்து ஐயா ஏற்கனவே ராமலிங்கம் ஐயா சொன்னது போல் திருமண யோகங்கள். ஸோ இது வரைக்கும் காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னாலும் இந்த வருடம் வந்து அந்த காதல் வெற்றி பெற்று அது ஒரு திருமணத்தில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு குறிப்பாக நிறையவே வந்து சாதகமாக இருக்கும். குரு பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு அது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது, இவ்வளோ நாளாக நான் வந்து சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், வீட்டில் நான் சும்மா ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பித்தேங்க கேட்குறீங்க அப்படின்ட்டுன்னு ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். வர வாய்ப்புகளை பயன்படுத்துறது நீங்கள் தான் அது எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் குழப்பவாதிகள். ஒரு ஸ்திரமாக உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பீப்புளும் கூட. அடுத்த நான் ஏன் இறங்கி போய் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ பெண்களுக்கு வந்து அந்த குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க, டைவர்ஸ்லாம் பண்ணலான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மனசு மாற்றிக்கோங்க. ஏன்னா நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளணும் இல்லையா? அதனால் நாங்கள் என்ன தான் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னால் கூட வாய்ப்புகள் வரும்பொழுது அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பெண்கள் மிதுன ராசியில் வந்து இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குடும்பத்தில் இல்லைன்னா அது ஆனால் குரு பகவான் உருவாக்கி கொடுத்துருவார். அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ஊர் சுற்றுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே 2026.